Hi friends, welcome back to our channel AL foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு கனவா மீன் தொக்கு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கனவா மீன் கிரேவி செய்கிறதுக்காக கனவா மீன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சு நம்ம கிரேவி செய்வோம். இதில் கிரேவி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கொஞ்சம் பொரியட்டும். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பக்கம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் வெங்காயம் வதங்கும். இது கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எந்த நான்வெஜ் செஞ்சாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம். அது சேர்க்குறப்போ அதை நல்லா டைம் எடுத்து வதக்கினா நமக்கு செய்கிற ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நான் வதக்கிட்டேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் பக்கம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி அளவுலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் தக்காளி வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா மீனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லு அப்போ தான் போகும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தூளில் இருக்கிற ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், மீன் தண்ணி விடுது பாருங்கள். இந்த மீனில் ஆட்டோமேட்டிக்காகவே சிக்கன் மாதிரி தண்ணி விடும். அதனால் நம்ம அதிகமான தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்காம தண்ணி இவ்வளோ விட்டுருக்கு. நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்த கல்லுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி விட்டுடலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் விடுவோம். சீக்கிரமாக கனவா மீன் வெந்துடும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் திக்காகவும் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு இது மாதிரி வந்த பிறகு நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட சூப்பரான கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான நம்மளோட கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை கனவா தொக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான மீன் இது. கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் செஞ்ச மாதிரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
நம்ம ஏஎல் ஃபுட்டோலஜி சேனலில் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.